ஒரு தடவை முல்லா வியாபார விஷயமாக வெளியூர் சென்றிருந்தார். வியாபார அலுவல்கள் முடிந்து பிறகு அன்று இரவு பொழுதை கழிப்பதற்காக ஒரு விடுதியில் தங்கினார். மிகவும் சாதாரணமாக உடையணிந்திருந்த முல்லாவை விடுதி வேலைக்காரர்கள் கொஞ்சமும் மதிக்கவில்லை. சரியானபடி உபசரிக்கவில்லை. இரவு திடீரென அவருக்கு தண்ணீர் தாகம் எடுத்தது. வேலைக்காரர்களை கூப்பிட்டு தமக்கு குடிக்க தண்ணீர் வேண்டும் என்று கேட்டார். வேலைக்காரர்களோ அவரை கொஞ்சமும் லட்சியம் செய்யவில்லை. கும்பலாக அமர்ந்து கதை பேசிக் கொண்டிருந்தனர். முல்லாவுக்கோ நாவறட்சி அதிகமாக இருந்தது. என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்தார். அவருக்கு யோசனையொன்று தோன்றியது. திடீரென அவர் நெருப்பு 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 பற்றிக் கொண்டு விட்டது என கூக்குரல் போட்டார். வேலைக்காரர்கள் பதறியடித்துக் கொண்டு ஆளுக்கு ஒரு குடத்தில் தண்ணீர் எடுத்துக்கொண்டு ஓடி வந்தார்கள். முல்லாவை பார்த்து எங்கே தீப்பற்றிக் கொண்டது என்று பரபரப்புடன் கேட்டார்கள். முல்லா சாவதானமாக ஒரு குவளையை எடுத்து அவர்கள் கொண்டு வந்திருந்த குடம் ஒன்றிலிருந்து நீரை எடுத்து வயிறார குடித்தார். அவர் தாகம் அடங்கியது. நெருப்பு பற்றிக் கொண்டதாகச் சொன்னீரே எங்கே என்று வேலைக்காரர்கள் கேட்டார்கள். நெருப்பு என் வயிற்றில்தான் பற்றிக் கொண்டு எரிந்தது. இப்போது தண்ணீர் விட்டு அணைத்து விட்டேன் என்று கூறிவிட்டு சிரித்தார் முல்லா. முல்லா வசித்த ஊரில் நெடுநாட்களாக நீதிபதி யாரையும் மன்னர் நியமிக்கவில்லை. மக்கள் இது குறித்து மன்னரிடம் முறையிட்டனர். தற்பெருமை சற்றும் இல்லாத அடக்கமான ஒருவரை உங்கள் ஊரில் நீதிபதியாக நியமிக்க எண்ணியிருக்கிறேன். இதுவரை அத்தகைய தகுதி படைத்தவர் என் கண்களில் படவில்லை. அதனால் தான் உங்கள் ஊரில் நீதிபதியாக யாரையும் நியமிக்கவில்லை என்றார் மன்னர். இந்த செய்தியை முல்லா அறிந்தார். ஒரு நாள் காலையில் முல்லா ஒரு பழைய மீன் பிடிக்கும் வலையை உடலில் போர்த்தியவாறு அரண்மனை பக்கமாக நடமாடிக் கொண்டிருந்தார். அரண்மனை உப்பரிகையில் உலாவிக் கொண்டிருந்த மன்னர் முல்லா மீன் வலையை போர்த்திக் கொண்டு உலாவுவது கண்டு ஆச்சரியமடைந்தார். தனது பணியாளன் ஒருவனை அனுப்பி முல்லாவை அழைத்து வரச் சொன்னார். முல்லா நீர் ஏன் இப்படி மீன் வலையை போர்த்திக் கொண்டு உலாவுகிறீர் என்று வினவினார். மன்னர் அவர்களே, நான் ஆதி நாளில் மீன் பிடிக்கும் தொழிலைத்தான் செய்து கொண்டிருந்தேன். நான் என்னதான் முல்லா ஆகிவிட்டாலும் பழைய தொழிலை மறக்கலாமா? எந்த தொழிலையும் கேவலமாக கருதக்கூடாது என்பதற்காக மறுபடியும் மீன் பிடிக்கப் போகிறேன் என்றார் முல்லா. இத்தனை காலமாக தாம் எதிர்பார்த்த அடக்கமான மனிதர் முல்லாதான் என்று மன்னருக்கு தோன்றியது. அதனால் அவரையே மன்னர் நீதிபதியாக நியமித்தார். சில நாட்கள் சென்ற பிறகு தெரு வழியாகச் சென்று கொண்டிருந்த முல்லாவை அரண்மனை உப்பரிகையிலிருந்து மன்னர் கண்டார். அவரிடம் மீன் வலை இல்லாததை அவர் கவனித்தார். என்ன முல்லா, மீன் வலையை காணோம் என்று மன்னர் கேட்டார். மன்னர், பெருமானே, மீனை பிடித்து விட்ட பிறகு வலை எதற்கு என்றார் முல்லா. முல்லா மீன் என்று குறிப்பிட்டது நீதிபதி பதவியை. மன்னர் அதை புரிந்து கொள்ளவில்லை. வெகு காலத்திற்குப் பிறகு வெளியூர் அன்பர் ஒருவர் முல்லாவை வந்து சந்தித்தார். இருவரும் சுவையாக நீண்ட நேரம் உரையாடிக் கொண்டிருந்தனர். பேச்சின் இடையே வெளியூர் அன்பர், முல்லா அவர்களே, தங்களது வயது என்ன என்று கேட்டார். 40 வயது என்று முல்லா பதிலளித்தார். வெளியூர் நண்பர் வியப்படைந்தவராக, என்ன முல்லா அவர்களே, 5 ஆண்டுகளுக்கு முன்னால் தங்களைச் சந்தித்தபோதும் உங்களுக்கு வயது 40 என்றுதான் கூறினீர்கள். கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளுக்குப் பிறகும் அதே 40 வயதையே கூறுகிறீர்களே, அது எப்படி என்று கேட்டார். நான் சொன்ன சொல் மாறாதவன். ஒரு தடவை சொன்ன சொல்லை மாற்றிச் சொல்லும் ஈனபுத்தி எனக்கு கிடையாது என்று சிரித்துக்கொண்டே கூறினார் முல்லா. ஒரு நாள் பக்கத்து வீட்டுக்காரர் முல்லாவிடம் வந்து, என் வீட்டில் குடும்ப விழா ஒன்று நடக்கிறது. புழங்குவதற்கு போதிய பாத்திரங்கள் இல்லை. உங்களிடம் இருக்கும் சொற்ப பாத்திரங்கள் 2 இரவலாக கொடும். வேலை முடிந்ததும் திரும்பி தந்து விடுகிறேன் என்று கேட்டார். முல்லா அண்டை வீட்டுக்காரருக்கு மிகவும் பெரிய கெட்டி பாத்திரங்கள் 2 இரவலாக கொடுத்தார். பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு மாதிரியான நையாண்டி மனிதர். யாரையும் கேலியும் கிண்டலும் செய்து சிரிக்கச் செய்வது அவரது வழக்கம். முல்லாவிடம் இரவல் வாங்கி பாத்திரத்தை அவர் திரும்பிக் கொடுக்கும் போது ஏதாவது ஒரு விதத்தில் முல்லாவை நையாண்டி செய்து பார்க்க வேண்டும் என அவர் தீர்மானித்தார். அவர் பாத்திரங்களை திரும்பிக் கொடுக்க வந்தபோது முல்லா கொடுத்த 2 பாத்திரங்கள் கூட ஒரு செம்பும் இருப்பதைக் கண்டு ஆச்சரியப்பட்டார். நான் இந்த செம்பை உங்களுக்கு கொடுக்கவில்லையே என வியப்புடன் கேட்டார் முல்லா. முல்லா அவர்களே, உங்களுடைய பாத்திரங்கள் என் வீட்டில் இருந்த போது இந்த சொம்பை குட்டி போட்டன. அதனால் குட்டியையும் உடனே கொண்டு வந்தேன் என்றார் அண்டை வீட்டுக்காரர். சற்று யோசித்த முல்லாவுக்கு அவர் நம்மை நையாண்டி செய்வதற்காக இந்த நாடகமாடுகிறார் என்று புரிந்து கொண்டார். சந்தர்ப்பம் வாய்க்கும் போது அவருக்கு சரியான புத்தி கற்பிக்க வேண்டும் என்று தீர்மானித்து கொண்டார். ஆமாம் நண்பரே, பாத்திரங்களை கொடுக்கும்போது அவை கற்பமாக இருக்கின்றன என்ற உண்மையைச் சொல்ல மறந்து விட்டேன் என்று கூறியவாறு அண்டை வீட்டுக்காரர் கொடுத்த பாத்திரங்களை வாங்கிக் கொண்டார் முல்லா. சில நாட்கள் கடந்தன. ஒரு நாள் முல்லா அண்டை வீட்டுக்காரரிடம் சென்று, என் வீட்டில் ஒரு விசேஷம் புழங்குவதற்கு தேவையான பெரிய பாத்திரம் இல்லை.
தயவு செய்து பெரிய பாத்திரங்கள் 2 கொடுங்கள் என்று கேட்டார். அந்த வீட்டுக்காரரும் 2 பெரிய பாத்திரங்களை கொடுத்தார். முல்லா அவற்றை வீட்டுக்கு எடுத்து வந்தார். 2 நாட்கள் கழித்து முல்லா ஒரு பாத்திரத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு அண்டை வீட்டுக்காரரிடம் சென்றார். உங்களிடம் வாங்கிய பாத்திரம் இதோ இருக்கிறது, பெற்றுக்கொள்ளுங்கள என்றார். நான் 2 பாத்திரம் கொடுத்தேனே, ஒன்றுதான் திருப்பிக் கொண்டு வந்திருக்கிறீர்கள் என அண்டை வீட்டுக்காரர் கேட்டார். முல்லா தமது முகத்தில் வருத்தம் பிரதிபலிக்க, நண்பரே, ஒரு தீய நிகழ்ச்சியினைச் சொல்வதற்காக வருந்துகிறேன். தாங்கள் எனக்கு அளித்த பாத்திரங்களில் ஒன்றான பெண் பாத்திரம் கர்ப்பமாக இருந்திருக்கிறது. என் வீட்டுக்கு வந்த இரவே அது பிரசவ வேதனைப்பட ஆரம்பித்து விட்டது. துரதிர்ஷ்டவசமாக அது பிரசவித்த குழந்தையும் செத்துவிட்டது. தாயும் இறந்து விட்டது. அவை இரண்டையும் தகனம் செய்து விட்டேன் என்றார். முல்லா தனக்கு சரியானபடி பதிலடி தருகிறார் என்பதை புரிந்து கொண்ட அண்டை வீட்டுக்காரர் அவரிடம் மன்னிப்பு கேட்டுக் கொண்டார். இனி இந்த மாதிரி உங்களை நையாண்டி செய்ய மாட்டேன். தயவு செய்து என் பாத்திரத்தை திருப்பிக் கொடுத்து விடுங்களன் என்று வேண்டிக் கொண்டார். முல்லா அவருடைய பாத்திரத்தை திருப்பிக் கொடுத்து விட்டார். ஒரு தடவை முல்லா ஒரு திருமணத்துக்கு சென்றார். இரண்டொரு தடவை அவர் திருமணத்திற்கு சென்று திரும்பி வந்து பார்த்தபோது அவருடைய செருப்பு காணாமல் போய்விட்டது. அதனால் அன்று செருப்பை வெளியே விட்டு செல்ல முல்லாவுக்கு மனம் வரவில்லை. அந்த காலத்தில் செருப்பணிந்த காலுடன் வீட்டுக்குள் நடமாடக் கூடாது. செருப்புக்களை இழக்க விரும்பாத முல்லா அவற்றை கழற்றி ஒரு துணியில் சுற்றி கையில் வைத்துக் கொண்டார். முல்லாவின் கையில் ஏதோ காகிதப் பொட்டலம் இருப்பதைக் கண்ட திருமண வீட்டுக்காரர், முல்லா அவர்களே, ஏதோ காகிதப் பொட்டலத்தை வைத்திருக்கிறீரே, அதில் என்ன இருக்கிறது? மணமகனுக்கு அளிக்கப்பட வேண்டிய பரிசா என்று கேட்டார். அது மிகவும் புனிதமான ஒரு வேதாந்த நூல் என்று முல்லா பதிலளித்தார். வேதாந்த நூலா? இதை எங்கே வாங்கினீர் என திருமண வீட்டுக்காரன் வினவினான். செருப்பு கடையில் வாங்கினேன் என்று முல்லா பதிலளித்தார். அவர் என்ன பதிலளித்தார் என்று விளங்கிக் கொள்ள முடியாமல் திருமண வீட்டுக்காரர் தத்தளித்தார். தனது மனைவி இறந்து போய்விட்டதால் முல்லா மறுமணம் செய்து கொள்வது என்று தீர்மானித்தார். அப்பொழுது அவர் 60 வயதை நெருங்கிக் கொண்டிருந்தார். முதுமை காலத்தில் அவருக்கு திருமண ஆசை ஏற்பட்டது. அவருடைய நண்பர்களுக்கு பிடிக்கவில்லை. ஒரு நாள் நண்பர்கள் முல்லாவிடம் உரையாடிக் கொண்டிருந்தபோது தங்கள் அதிருப்தியை வெளியிட்டனர். முல்லா, இந்த முதுமை பிராயத்தில் உங்களுக்கு திருமணம் அவசியம்தானா? உங்களுக்கு ஏன் இப்படிப்பட்ட எண்ணம் ஏற்பட்டது என நண்பர்கள் கேட்டனர். முல்லா வழக்கமான சிரிப்புடன் பேசத் தொடங்கினார். நண்பர்களே, உங்கள் அன்பான கருத்துக்கு நான் பதில் சொல்லி ஆக வேண்டும். இளமை பருவமோ முதுமை பருவமோ ஆணுக்கு ஒரு பெண் துணை தேவை. நான் முதுமை காலத்தில் திருமணம் செய்து கொள்வதற்கு இது ஒரு காரணம். எனக்கு வாய்க்கும் மனைவி நல்லவளாக, என்னிடம் அன்பும் ஆதரவும் உள்ளவளாக இருந்தால் முதுமை காலத்திலும் நான் மகிழ்ச்சியுடன் இருப்பதற்கு வழி பிறக்கும் அல்லவா? முல்லாவின் இந்த பதிலை கேட்ட நண்பர்கள், முல்லா அவர்களே, நீங்கள் எதிர்பார்த்தற்கு மாறாக முதுமை காலத்தில் உங்களுக்கு வந்து வாய்க்கும் மனைவி பொல்லாதவளாக இருந்து விட்டாள் என்று கேட்டனர். வயதுதான் ஆகி விட்டதே, இன்னும் கொஞ்ச காலந்தானே அவளுடன் வாழப் போகிறோம் என்று மனத்தை தேற்றிக் கொள்வேன் என்று முல்லா பதிலளித்தார். மன்னரின் யானையொன்று அண்டை அயல் நகரங்களுக்குச் சென்று பயிர்களை அழித்தும் மக்களில் பலரை நசுக்கி படுகாயப்படுத்தியும் அடிக்கடி பெருந்தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்தது. இது பற்றி பாதிக்கப்பட்ட சிலர் மன்னரிடம் முறையிட்ட போது மன்னர் அதனை பெரிய விஷயமாக கருதவில்லை. தன்னுடைய யானை மீது வீண் புகார்கள் கூறுவதாகச் சிலரை கடிந்தும் கொண்டார். அதனால் யானையின் அட்டகாசம் பற்றி மேற்கொண்டு முறையிட யாருக்கும் துணிச்சல் வரவில்லை. அவர்கள் லாவைச் சந்திந்து மன்னரின் யானையால் தங்களுக்கு ஏற்படும் தொல்லைகளைப் பற்றி எடுத்துக்கூறி மன்னரிடம் சொல்லி ஏதாவது செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். முல்லா தம்மிடம் வந்தவர்களை நோக்கி, நீங்க எல்லாம் ஒன்று திரண்டு அந்த யானையை பிடித்து ஒரு மரத்தில் கட்டிப்போட்டு விடுங்கள் என்றார். ஐயோ, மன்னரின் யானையை கட்டிப்போட்டு மீள முடியுமா? மன்னர் கடுமையான தண்டனை விதிப்பார் என்று அச்சத்துடன் கூறினர் ஊர் மக்கள். நீங்கள் நான் சொன்னவாறு செய்யுங்கள். மன்னரிடமிருந்து யாராவது அங்கு வந்து கேட்டால் முல்லாதான் யானையை கட்டிப் போடச் சொன்னதாக கூறி விடுங்கள் என்று முல்லா கூறினார். பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவரும் ஒன்று கூடி மிகவும் சிரமப்பட்டு யானையை பிடித்து ஒரு பெரிய மரத்தில் கட்டிப் போட்டு விட்டனர். செய்தி அறிந்த மன்னர் முல்லாவுக்கு ஆள் அனுப்பி தம்மை வந்து சந்திக்குமாறு உத்தரவு பிறப்பித்தார். முல்லா அரண்மனை சென்று மன்னரை வணங்கினார். என்ன முல்லா, என்னுடைய யானையை கட்டிப் போட்டீராமே, உமக்கு அவ்வளவு துணிச்சல் எங்கிருந்து வந்தது என்று கோபத்துடன் கேட்டார். முல்லா பணிவுடன் மன்னரை நோக்கி, மன்னர் பெருமானே, தங்களது யானை எங்கள் ஊர்பக்கம் வந்து தனக்கு ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்ய வேண்டும் என்று கேட்டு அட்டகாசம் செய்ய ஆரம்பித்து விட்டது. மன்னருடைய யானையின் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டியது குடிமக்களாகிய எங்கள் கடமையல்லவா? அதனால் தங்கள் யானைக்காக ஒரு பெண் யானையை தேடிக் கொண்டிருக்கிறோம்.
பெண் யானை கிடைப்பதற்குள் யானை கோபித்துக் கொண்டு ஏதாவது தாறுமாறான நடவடிக்கையில் ஈடுபட்டு விடக்கூடாதே என்பதற்காகத்தான் அதை கட்டி வைத்திருக்கிறோம் என்றார். என்ன, யானையாவது தனக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று கேட்பதாவது? யாரிடம் விளையாடுகிறாய் என்று மன்னர் கோபத்துடன் கேட்டார். மன்னர் பெருமான் அவர்களே, தயவு செய்து சிரமம் கருதாது ஒரு தடவை எங்கள் ஊருக்கு வந்து தங்கள் யானையையே விசாரித்து பாருங்கள். நான் ஏதாவது பொய் சொல்லியிருந்தால் எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன் என்று முல்லா கூறினார். மன்னர் தமது பரிவாரங்களுடன் முல்லாவை அழைத்துக் கொண்டு முல்லா சொன்ன பகுதிக்குச் சென்றார். வழி நெடுக்கிலும் விளை நிலங்களுக்கும் பழ மரங்களுக்கும் ஏற்பட்டிருந்த கடுமையான சேதத்தை அழிவை கண்டு அதிர்ச்சியுற்றார். அந்த பேரழிவுக்கு தனது யானைதான் காரணம் என்பதையும் உணர்ந்தார். தன்னை அந்த பகுதிகளுக்கு வரச் செய்வதற்காக முல்லா கையாண்ட தந்திரத்தையும் புரிந்து கொண்டார். மன்னர் உடனே தனது அதிகாரிகளை அழைத்து யானையினால் யார் யார் அதிகமான சேதத்துக்கு உள்ளாகியிருக்கிறார்களோ அவர்களுக்கு தாராளமான நஷ்ட ஈடு வழங்க உத்தரவிட்டார். பிறகு யானையை கொண்டு சென்று அரண்மனையில் கட்டி போடுமாறும் உத்தரவிட்டார். முல்லாவுக்கு ஊர் மக்கள் நன்றி சொல்லி அவரை வாழ்த்தினார்கள். ஒரு நாள் முல்லா தெருவழியா நடந்து போய்க் கொண்டிருந்தார். ஒரு குடிசை வாசலை அவர் கடந்து சென்ற சமயம் குடிசைக்குள் ஏதோ சத்தம் கேட்கவே உள்ளே சென்றார். அந்த குடிசையில் ஒரு ஏழை விதவை பெண் வசித்து வந்தாள். துணிகளை தைத்துக் கொடுத்து அவள் கஷ்ட ஜப்பனம் நடத்தி கொண்டிருந்தாள். அவளுக்கு 10 வயதில் ஒரு மகன் இருந்தான். அந்த குடும்பத்தைப் பற்றி முல்லாவுக்கு நன்றாக தெரியும். அவர்கள் மீது அவருக்கு அனுதாபமும் உண்டு. வீட்டுக்குள் தாயும் மகனும் ஏதோ சச்சரவில் ஈடுபட்டிருந்தனர். இங்கே என்ன நடக்கிறது என்று முல்லா வினவினார். முல்லா அவர்களே, இவனை பாருங்கள், ஒழுங்காக பள்ளிக்கூடம் போகமாட்டேன் என்று அடம்பிடிக்கிறான். அறிவுரை கூறி பார்த்தேன், அடித்து மிரட்டி பார்த்தேன், ஒன்றுக்கும் மசியமாட்டேன் என்கிறான் என்றாள் தாய் வேதனையோடு. குழந்தாய், நீ பள்ளிக்கூடம் போக வேண்டியது அவசியமில்லையா? அது உன் எதிர்காலத்துக்கு நல்லதில்லையா என்று முல்லா சிறுவனுக்கு புத்திமதி கூறினார். பையன் கேட்பதாக இல்லை. நான் பள்ளிக்கூடம் போகப்போவதே இல்லை என்று அடம்பிடித்தான். முல்லா சுற்றுமுற்றும் பார்த்தார். தைப்பதற்காக அந்த பையனின் தாய் வைத்திருந்த விலை உயர்ந்த துணி ஒன்று அவர் கண்களில் பட்டது. அதை எடுத்து முல்லா துண்டு துண்டாக கிழித்து போட்டுவிட்டார். அதைக் கண்டு தாயும் மகனும் அதிர்ச்சியும் திகைப்பும் அடைந்தனர். அம்மா, முல்லா விலை உயர்ந்த துணியை கிழித்து பாழாக்கி விட்டரே என்று திகைப்போடு கேட்டான் பையன். பள்ளிக்கூடம் போகமாட்டேன் என்று உன் எதிர்கால வாழ்க்கையையே பாழாக்கிக் கொள்கிறாயே, அதைவிட இந்த விலை உயர்ந்த துணி பாழானது பெரிய விஷயமா என்றார் முல்லா. இந்தச் சொற்கள் அவன் மனத்தில் பெரிய மாறுதலை உண்டாக்கிற்று. உடனே புத்தகங்களை எடுத்துக்கொண்டு பள்ளிக்கு புறப்பாட்டான். அவன் சென்ற பிறகு முல்லா தாம் கிழித்த துணியின் மதிப்புக்கேற்ற விலையை கொடுத்து விட்டு புறப்பட்டார். ஒரு தடவை முல்லா தெருவழியே நடந்து சென்று கொண்டிருந்தார். ஒரு வீட்டின் கூரையில் நின்று கொண்டு வீட்டை பழுதுபார்த்து கொண்டிருந்தன் ஒருவன் கால் தவறி கீழே விழுந்தான். அந்த நேரமாக பார்த்து அங்கே நடந்து சென்று கொண்டிருந்த முல்லாவின் மீது அந்த மனிதன் வந்து விழுந்தான். விழுந்தவனுக்கு எந்தவித அடியோ காயமோ ஏற்படவில்லை. ஆனால் முல்லா பயங்கரமான அடிபட்டு படுகாயமடைந்தார். முல்லாவை அருகிலிருந்த மருத்துவமனைக்கு சிலர் எடுத்துச் சென்று சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்தார்கள். முல்லாவுக்கு பலமாக அடிபட்டு மருத்துவமனையில் கிடக்கிறார் என்ற செய்தியறிந்து நண்பர்களும் பொதுமக்களும் திரளாகச் சென்று முல்லாவை சந்தித்து ஆறுதல் கூறினர். என்ன நடந்தது என்று கூட்டத்திலிருந்த ஒருவர் கவலையோடு கேட்டார். எல்லாம் உலக நியதிப்படிதான் நடந்தது. உலகத்தில் யாரோ ஒருவன் பாவமோ குற்றமோ செய்ய அவன் தப்பித்துக் கொள்கிறான். ஆனால் நிரபாரதி பாவத்தின் பலனை அல்லது குற்றத்திற்கான தண்டனையை அனுபவிக்கிறான். அது மாதிரிதான் இதுவும். நான் கூரை மேலிருந்து விழவில்லை, ஆனால் விழுந்தவனுக்கு காயம் இல்லை. விழாத எனக்கு காயம் ஏற்பட்டது என்று சிரித்துக்கொண்டே முல்லா பதிலளித்தார்.